முருகனோட வரலாறுனாலே அதுல நிறைய இருக்கு. அதுலயும் ரொம்ப சிறப்பானதுன்னு பார்த்தோம்னா, அவன் தேவர்களுக்கு இடையராது இடையூறு செய்த சூரபதுமன், சிங்கமுகன், பானுகோபன் இப்படி எல்லாரையும் கொன்று குவித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் புரிந்தது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்படுது. அசுரர்கள் அப்படின்னா அவங்கள ஏதோ விகாரமான உருவம் படைத்தவர்கள் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க தேவையில்ல. பொதுவாகவே உள்ளத்துல உதிக்கக்கூடிய அகங்காரம், காமம், குரோதம் இப்படி எல்லாத்தையும் தான் உருவகப்படுத்தி அசுரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வை தான் நாம சூரசம்ஹாரம் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, சூரசம்ஹாரம் அப்படிங்கிறத புராணம் என்னவா நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா புராணங்கள்லையும் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது ஒரே விதமா சொல்லப்படலை. ஏத்திலா கற்பம் எண்ணில சென்றன ஆதலால் இக்கதையும் அனந்தமாம் அப்படின்னு சொல்லி கந்த புராண ஆசிரியர் கதைக்கான சமாதானத்தை சொல்லிடுறாரு. ஆனாலும் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய கதையாத்தான் கந்த புராணம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன், காசிபன் அப்படின்னு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இவர்கள தக்ஷன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவனுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமா இறுதியில சிவனால உருவாக்கப்பட்ட வீரபத்ரரார கொல்லப்படுறாரு. தக்ஷன் தான் அடுத்த பிறவியில சூரபத்மனா பிறக்கிறாரு. தக்ஷனோட மகள் பார்வதி, பார்வதியோட மகன் முருகன். இப்போ இந்த கதைப்படி பார்க்கும்போது நிறைய கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. இது பற்றிய ஒரு குட்டி கதையை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததா தக்ஷனுக்கு அப்புறம் காசிபன். இவனும் கடுமையா தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றுக்கொள்கிறான். ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால ஏவப்பட்ட மாயை அப்படிங்கிற பெண்ணோட அழகுல மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழக்கிறான். இதை தொடர்ந்து காசிபனும் மாயை அப்படிங்கிற அசுர பெண்ணும் 1வது சாமத்துல மனித உருவத்துல இணைந்து மனித தலையுடைய சூரபத்மன், 2ஆம் சாமத்துல சிங்க உருவல இருவரும் இணைந்து சிங்கமுகமுடைய சிங்கனும், 3ஆம் சாமத்துல யானை உருவல இணைந்து யானை முகமுடைய தாரகனும், 4வது சாமத்துல ஆட்டு உருவத்துல இணைந்து ஆட்டு தலையோட கூடிய அஜமுகி அப்படிங்கிற அசுர பெண்ணும் பிறக்கிறாங்க. மாயை காரணமா தோன்றினதுனால இந்த 4 பேருக்குமே ஆணவ மிகுதி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஒரு நாள் காசிபன் என்ன பண்றாரு, தன்னோட பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து, குழந்தைகளே வட திசை நோக்கி சென்று சிவபெருமான நோக்கி தவம் செய்யுங்க, வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் அப்படிங்கிற உபதேசத்தை கொடுக்கிறாரு. தந்தை சொல்படியே அவர்களும் கடுமையான தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள சூரபத்மன் கதையினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம். சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழறதுக்கும் 1008 அண்டம் அரசாலவும் இந்திர ஞாலம் அப்படிங்கிற தேரையும் வரமாக பெற்றான். அது மட்டும் இல்ல, தனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு சூரபத்மன் சிவனிடம் கேட்கிறாரு. பிறந்தவன் அப்படின்னா மடிந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. அப்போ சிவன் என்ன கேட்கிறாருன்னா, எந்த வகையில அழிவு உனக்கு வரணும் அப்படிங்கிறத கேட்கிறாரு. அதுக்கு சூரபத்மன் ரொம்ப புத்திசாலித்தனமா, ஒரு பெண்ணோட வயிற்றுல பிறக்காத பிள்ளையால தான் தனக்கு அழிவு வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. பெண் அன்றி வேற யாரால ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது சூரபத்மனோட கணக்கு. இந்த வரத்தை பெற்ற சூரபத்மன் அவனோட பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் ஆசி பெற்று தன்னை போலவே பலரை உருவாக்கி அண்ட சராசங்கள் எல்லாத்தையுமே ஆண்டு தேவர்களை தொடர்ந்து அச்சுறுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகமே ஒளிந்து கொண்டான் அப்படின்னு இந்த புராணம் விவரிக்கிறது. சரி, அசுரர்களோட இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மன் கிட்டேந்து தங்களை காக்கணும் அப்படின்னு முறையிடுறாங்க. சிவனும் அவர்களை காப்பாற்றக்கூடிய நோக்கோடு தன்னுடைய 6 நெற்றிக் கண்களை திறக்க, அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அதோமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் அப்படிங்கிற 6 முகங்கள், இதிலிருந்து தோன்றிய ஒரு 6 தீப்பொறியும் வாயு பகவானால ஏந்தி செல்லப்பட்டு சரவண பொய்கையில மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்க்கப்படுது. அந்த தீப்பொறிகள் 6ம் 6 குழந்தைகளாக தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் தான் 6 பேரு பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறாங்க. இந்த 6 திருமுகங்கள் அப்படிங்கிறது ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராகியம், புகழ் அப்படிங்கிற 6 குணங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது.
பிரணவ சுரூபியான முருகன் கிட்ட காக்கும் கடவுள் முகுந்தன், அழிக்கும் கடவுள் ருத்ரன், படைக்கும் கடவுள் கமலோற்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குறாங்க. அது மட்டும் இல்ல, முருகப்பெருவான் சிவா அக்னியில தோன்றிய காரணத்தினால ஆறுமுகமே சிவம், சிவமே ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும் இருக்கு. அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒருமேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார். இப்போ இந்த பாடல் இதுக்கு பொருத்தி பாருங்க, உங்களுக்கு புரியும். கண்ணொன்றில் கணனாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், 6 கமலத்தில் உருவாய் நின்றாய், கார்த்திகை பெண்பால் உண்டாய், உலகண்ணை அணைப்பாலே திருமேனி ஒரு சேர தமிழ்யான பழம் நீயப்பா. ஸோ இந்த பாட்டை கேட்டிங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் இந்த கந்த புராணம் இதை சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்படி திருவுருவ பெற்றதுனால தான் ஆறுமுக சுவாமி அப்படிங்கிற பெயரையே முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டதாகவும் புராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்கந்தம் அப்படின்னா சேர்த்தல் அப்படிங்கிறது பொருள். அப்ப முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனதுக்கான சில அடிப்படை காரணங்களும் இதுவாகத்தான் சொல்லப்படுது. முருகன்னாலே அழகுதான். கோடி மன்மதர்களை விட அழகா இருந்ததுனால அவன் முருகன் அப்படின்னு சொல்லப்பட்டான். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் அங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று ஆறுமுகனுடைய அவதாரத்தை கந்த புராணம் இப்படியெல்லாம் சொல்லுது. இப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்த கந்தன் சூரபத்மன் தேவர்களை பிடித்து சிறையில் அடைத்து அவர்களை ரொம்ப துன்புறுத்துறத அறிகிறாரு. உடனே கந்தன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கடமையை செய்ய முனைப்படுறாரு. தந்தையோட கட்டளைப்படி அவனும் புறப்படுறாரு. நவ வீரர்கள், மற்ற வீரர்கள், எண்ணிறைந்த படைக்கலன்கள் இதெல்லாத்தையும் ஏந்தி கொண்டு அன்னை பார்வதியும் பாலகனுக்கு வேல் கொடுத்து ஆசி கூறி அனுப்புகிறாள். இந்த படையெடுப்புல முதல்ல இலக்கானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நரகாசுரனும் கிரௌஞ்சமலையும் தான். இவர்களை வெற்றி பெறது அப்படிங்கிறது அவ்வளவு கடினமா இல்லை. அதன் பிறகு தன்னுடைய சேனா வீரர்களோட மண்ணி ஆற்றின் கரையை அடைந்து அங்க சிவனை எழுந்தருளச் செய்து வணங்கி தன்னோட படைக்கலன்களை இன்னும் பெருக்கிக் கொள்கிறார் சேயன் அப்படிங்கிற முருகன். சேயன் அமைத்த சிற்றூர் சேங்கலூர் அப்படிங்கிற பெயர் பெறுகிறது. அதற்கான வரலாற்று காரணமும் இதுவாக தான் சொல்லப்படுது. அங்கிருந்து புறப்படக்கூடிய முருகன் நவ வீரர்கள், அதாவது 9 முக்கியமான வீரர்களோடு நேரா திருச்செந்தூருக்கு வந்துடுறாரு. ஏன் திருச்செந்தூரை நோக்கி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செந்தூரை அடுத்து இருக்கக்கூடிய வீரமகேந்திர தீவுல கட்டிய கோட்டையை தன்னுடைய கேந்திர ஸ்தானமாக கொண்டு சூரபத்மன் ஆட்சி புரிகிறான். அதனால நவ வீரர்கள்ல சிறந்த வீரரான வீரபாகுவை தேர்வு செய்து அவர் தூது அனுப்புறாரு முருகன். சிறையில் இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் சூரபத்மனுக்கு வைக்கக்கூடிய இந்த தூதாக இருக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் சூரபத்மன் இணங்கலை. போருக்கே புறப்படுறாரு. தன்னுடைய இளைஞரோடும் வீரர்களோடும் புறப்பட்டு போகும்போது குமரனும் குமரி எழுந்து தன்னை எதிர்த்த வீரர்களையும் சிங்கமுகாசுரனையும் கொன்று குவிக்கிறார். 6 நாள் இந்த போர் நடக்குது. கடைசி போர் முருகனுக்கும் சூரபத்மனுக்குமான நேருக்கு நேர் போர். அந்த போர்ல அன்னை தந்த வேலை பிரயோகித்து சூரசம்ஹாரத்தை முடிக்கிறாரு முருகன். வேற்படையால 2 கூறாக சூரபத்மன் மாறி மயிலாகி வந்த கூரை தன்னுடைய வாகனமாகவும் சேவலாகி வந்த கூரை தன்னுடைய கொடியாகவும் அமைத்து கொண்டு தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டுகிறார் கார்த்திகேயன். இப்படி மனம் புரிந்த தெய்வானையையும் வள்ளியையும் தனக்கு மிகவும் உகந்தடமான திருச்சீரலைவாய்க்கே கூட்டி தன்னுடைய பக்கத்துல நிறுத்திக் கொள்கிறார் பக்தர்கள் எல்லாம் கண்டு களிக்க. கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே அப்படிங்கிறது திருப்புகழோட பாடல் வரிகள். சரி, திருக்கரத்துல வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களே, நீங்க அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்சப்பட தேவையில்லை. அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த ஆறுமுகத்தை எண்ணுங்கள், உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருளச் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. தனது சேனை தலைவரான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூது அனுப்பும் போது அவனை திருந்தும்படி எச்சரிக்கிறாரு. ஆனா அதுக்கு சூரபத்மன் ஒரு பதில் சொல்றான். பாலகன் முருகனா எனக்கு எதிரி, யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலையும் முடியாது அப்படின்னு வீர ஆவேசமா சொல்றான். உடனே பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமான சூரபத்மனோட போர் புரியறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சூரன் கடலோட நடுவுல வீரமகேந்திரபுரி அப்படிங்கிற பட்டணத்தை எழுப்பி அங்க வசித்து வந்ததுனால அங்க போறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதா இல்லை. ஆனா உலகால வந்த முருகனுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்கு. அவர் போய் அந்த நகரை அடைஞ்சிடுறாரு. சூரன் அவரை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா ஏளனம் செய்யறாரு. நீ ஒரு சிறுவன், நீயா என்ன கொல்ல வந்த? பச்சை பிள்ளை நீ, உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு.
பாலகா இங்க நிக்காத, ஓடிடு அப்படின்னு சொல்லி பரிகாசம் செய்யறாரு. முருகன் வந்து அசரல, தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தி பார்க்கிறாரு. அதன் மீது சக்தி வாய்ந்த 7 பானங்கள், அதாவது 7 அம்புகளை முருகன் எய்து அதை வந்து அந்த போரை தொடங்குறாரு. உடனே அவன் வந்து மகா சமுத்திரமாக உருமாறுகிறான் சூரபத்மன். இப்போ மிகப்பெரிய அலைகளோட முருகனை பயமுறுத்தி சூரபத்மன் பார்க்கிறான். உடனே 100 அக்னி அம்புகளை கடல் மீது முருகன் ஏவராரு. கடல் பயந்து பின் வாங்கியது. இருந்தாலும் முருகனை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சூரனுக்கு வரல. என்ன காரணம்னா, ஒரு சிறுவனை கொல்றது தன்னுடைய வீரத்துக்கே இழுக்கு அப்படின்னும் அது பாவம்னு சூரபத்மன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் ஈரம் இருந்ததை கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாம ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிறார். தன்னுடைய விஸ்வரூபத்தை சூரபத்மனுக்கு காட்டுறாரு. அதை பார்த்த உடனேயே சூரனோட ஆணவம் மறந்து ஞானம் பிறக்குது. முருகா, என்னோட ஆணவம் மறைந்தது, தெய்வமான உன்னுடைய கையால மடிவதை நான் பாக்கியமா கருதுறேன். உன்னை பயமுறுத்த கடலா மாறின அந்த கடலோட வடிவாகவே நான் இங்க தங்கிக்கிறேன். உன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி அப்படின்னு சரணமடையக்கூடிய புத்தியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றார். முருகனும் அந்த வரத்தை சூரபத்மனுக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய ரூபத்தை சுருக்கி சூரபத்மனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்குறாரு. உடனே சூரனுக்கு ஆணவம் தலை தூக்குது. அவன் மாமரமாக மாறி அவர்கிட்ட தப்பிக்க முயல்றான். அப்போ முருகப்பெருமான் தன்னுடைய தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுவிக்கிறார். இதுதான் அந்த குட்டி கதை அப்படின்னு நான் சொன்னது. அதாவது நாகப்பட்டினத்து மாவட்டம் சிக்கலோட தலத்துல முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார். அதனாலதான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு சொலவடை இருக்கு. சஷ்டியோட 5ஆம் நாள் விழாவான வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சியில உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் பார்க்கலாம். வேல் பட்டதுமே மாமரம் 2ஆ பிளக்குது. அதனுடைய ஒரு பாதிய மயிலாகவும் மறுபாதிய சேவலாகவும் மாற்றிய முருகன் தன்னுடைய வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கிக்கிறாரு. சூரன் மாமரமான இடம் மாம்பாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கூட இங்க மாமரங்கள் தழைக்கிறது இல்லை. பகைவனுக்கும் அருளக்கூடிய பரமகாருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொள்கிறார். ஒருவனை அழிப்பதை தாண்டி அவனை ஆட்கொள்வது அப்படிங்கிறது தான் ஆக சிறந்த போர் யுத்தி அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு சிவபூஜையை செய்வதற்காக முருகன் விரும்புகிறார். அதுக்காக கடற்கரையில கட்டப்பட்ட கோவில் தான் திருச்செந்தூர் கோயில். இங்க மூலஸ்தானத்தோட பின்பகுதியில முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை இப்பவும் பார்க்கலாம். சூரசம்ஹாரத்தோடு இந்த விழா முடியுதா அப்படின்னா இல்ல. தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறா இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானைய முருகனுக்கு மனம் முடித்து வைக்கிறார். அதனால மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடு தான் இந்த சூரசம்ஹார விழா அப்படிங்கிறது நிறைவு பெறுகிறது. கிருத்திகை அப்படின்னா திருத்தணி, இங்க மட்டும் சூரசம்ஹார விழா நடக்காது. தைப்பூசம்னா பழனி, கந்த சஷ்டி அப்படின்னாலே திருச்செந்தூர் தான். வேல் என்றால் அது கொல்லும் ஆயுதம் அல்ல, அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரக்கூடிய ஒரு பரமானந்தமான வழிபாட்டு பொருள் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலதான் வேல்வேல் வெற்றிவேல் அப்படின்னு முருக பக்தர்கள்லாம் முழங்குறாங்க. அந்த வேல் ஒரு பிறவி துன்பத்தை அழித்து முருகனோட திருவடியில நிரந்தரமா வசிக்கக்கூடிய முக்தி இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. சூரசம்ஹாரம் கந்தனால ஐப்பசி சஷ்டி திதியில நிகழ்த்தப்பட்டதனாலதான் இது கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவனோட தம்பிய அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலை தான் நாம கந்த சஷ்டி விழாவா கொண்டாடி மகிழ்றோம். இப்போ இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் கோயிலுக்கு ஒரு உண்மையான ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். 1648ஆம் ஆண்டு மேல் நாட்டிலேருந்து வந்த டச்சு வர்த்தகர்கள் இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமானோட திருவுருவை அவனுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கண்டு கழிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கழிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது சூரபத்மனை சம்ஹரித்த மூர்த்தி அப்படிங்கிறதுனால அல்ல, அதாவது சூரபத்மனை ஆட்கொண்ட அந்த ஒரு நிகழ்வு நடந்த ஒரு கோவில் அப்படிங்கிறதுனால இல்லை. அந்த மூர்த்தி உருவாகி இருக்கக்கூடிய உலோகம் அப்படிங்கிறது பொன்னாலத்தான் ஆகியிருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான். உடனே என்ன பண்றாங்கன்னா, அந்த சிலையை எடுத்துட்டு போய் உருக்குனா அளவற்ற செல்வம் கிடைக்குமே அப்படின்னு அந்த டச்சுக்காரர்கள் என்றாங்க. ஊழியர்கள் ஏமாந்திருந்த போதோ அல்லது ஒரு நடு இரவுலையோ அங்க இருக்கக்கூடிய அந்த சிலையை களவாடி தங்களோட கப்பல்ல ஏற்றி இரவோடு இரவா கடலுக்கு கடத்தி செல்றதுக்கு முனைகிறாங்க. ஆனா ஆறுமுகனும் அவர்களோட நெடுந்தூரம் போறதுக்கு விரும்பல.
அதன் காரணமா என்ன நடக்குது அப்படின்னா கடல்லையே புயல் அடித்திருக்கு. கொந்தளிக்கக்கூடிய கடல்ல கப்பலும் ஆடி இருக்கு. அதனால இது ஏதோ அசம்பாவிதம் நேரப்போகுது அப்படிங்கறத அறிஞ்ச அந்த டச்சு வியாபாரிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இனியும் இந்த சிலையை தங்களோட வைத்திருப்பது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குமுறக்கூடிய கடல்லையே கந்தனை எரிந்துடுறாங்க. அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கே தப்பித்து செல்கிறார்கள். இப்போ கோயில் இருந்த ஆறுமுகன் காணாமல் போன செய்தி அப்படிங்கிறது நாயக்க மன்னரோட பிரதிநிதியாக விளங்கிய வடமலையப்ப பிள்ளையன் அப்படிங்கிறவரை அறிகிறாரு. உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. என்ன செய்யறது அப்படின்னு புரியாத நேரத்துல பஞ்சலோகத்துல இன்னொரு ஆறுமுகனை வார்த்தெடுத்து அந்த இடத்துல நிறுத்தறதுக்காக முனைகிறாங்க. ஆனா அவருடைய எண்ணம் நிறைவேறத்திற்கு முன்கூட்டியே அவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆறுமுகன் தானே தான் இருக்கக்கூடிய இடத்தை அறிவிக்கிறாரு. கடற்கரையிலிருந்து ஒரு 6 காத தூரம் போனா அங்க ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும். அந்த இடத்தை சுற்றி கருடன் வட்டமிட்டு கொண்டிருப்பான். அங்கதான் நீங்க முங்கி முழுகினா நான் உந்தி வந்துருவேன் அப்படின்னு சொல்றதாக இந்த புராணம் அதை நமக்கு உணர்த்துகிறது. அப்போ வடமலையப்ப பிள்ளையும் அந்த குறித்த இடத்துக்கு போய் ஆறுமுகனை கடலோட அடித்தளத்திலிருந்து எடுத்து கோயில்ல மீண்டும் நிறுத்துறாரு. அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் அந்த கோயில்ல குடிகொண்டிருப்பவன் தான் பழைய ஆறுமுகன். இது ஏதோ ஒரு கற்பனை கதை அப்படின்னு தோணுனா இல்ல, இது உண்மையான ஒரு வரலாறு. எம் ரெனல் அப்படிங்கிற பிரெஞ்சு அறிஞர் 1785 ஜெர்மனியில பெர்லின் நகரத்திலிருந்து வெளியிடப்பட்ட சரித்திர இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல இந்த தகவலை ஒரு டச்சு மாலுமியிடமிருந்து தான் தெரிந்து கொண்டதாக குறிப்பா எழுதியிருக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சி 1648 நிகழ்ந்தது அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. 1648 கடலுக்குள் சென்ற ஆண்டவன் 1653 தான் வடமலையப்ப பிள்ளையோர் மூலமா வெளியில வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருடம் கடலுக்குள்ள மூச்சை பிடித்து கொண்டிருந்து பக்தர்கள் உய்ய நல்ல தவம் பண்ணி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த சம்பவத்தினுடைய நம்பிக்கையா இருக்கிறது. தவத்தால் அடைந்த புதிய சக்தியோடு வெளியில பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு முருகனாகவும் அவர் மாறி இருக்கிறார் அப்படின்னும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, பக்தர்களும் இந்த புனர் நிர்மாணம், அதாவது மீண்டும் புதுப்பித்து நடக்கக்கூடிய நிகழ்வை சொல்லுவாங்க. 1953 ஆண்டு 300வது ஆண்டு விழாவாக கொண்டாடி ஆண்டவன் கருணையை நினைத்து அவங்க இன்னும் அதை ஒரு செலிப்ரேஷனா வச்சிருக்கிறாங்க. இது பற்றின இன்னொரு வரலாறும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் சிலரை கூட ஆண்டவன் தனக்கானவனா பெற்றிருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா சொல்லப்படுது. அதாவது 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல திருநெல்வேலியில கலெக்டரா இருந்தவர் லஷிங்டன் துரை. அவர் என்ன பண்றாருன்னா, முருகன் மீது கொண்ட பற்று காரணமாக 1803ஆம் ஆண்டு வெள்ளி பாத்திரங்கள் பலவற்றை இந்த கோயிலுக்கு பரிசா வாங்கி கொடுக்கிறாரு. அதோட இவர் திருச்செந்தூர் அடுத்த வீரபாண்டியன் பட்டணம் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பங்களா கட்டி வாழ்ந்து வந்தார் அப்படின்னும் இந்த வரலாற்று தகவல் நமக்கு சொல்லுது. தமிழர் தெய்வமான முருகன் ஆங்கிலேயர்களையும் தன் அன்புக்கு ஆளாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத வரலாற்றினுடைய இந்த பக்கங்கள் நமக்கு உணர்த்துது. கொங்கணர், ஆரியர், ஒட்டியர், கோசலர், குச்சலர், ஆம் சிங்களர், சோனகர், வங்காளர், ஈழர், தெலுங்கர், கொங்கர், அங்கர், கலிங்கர், காண்டர், துருக்கள் அனைவருமே தங்கட்கு இறைநீ என்பார் பேரிரச் சரவணனே அப்படிங்கிற இந்த பாடல் மூலமாக எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை முருகன் ஆட்கொண்டான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதியில எழுந்தருளுவார். அப்போ சுவாமியோட எதிரில ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய ஜெயந்திநாதரோட பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இத சாயாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயானா நிழல் அப்படின்னு பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கக்கூடிய விதமா இந்த அபிஷேகம் செய்யப்படுது. இத முருகப்பெருமானே கண்ணாடியில கண்டு மகிழ்வாரு அப்படிங்கிறதும் ஐதீகம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி முருகன் தன்னுடைய சந்நிதிக்கு திரும்புவாரு. இத்துடன் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நிறைவடையும். சரி, அறுபடை வீடுகள்ல திருத்தணியில மட்டும் ஏன் சூரசம்ஹாரம் இல்ல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? திருத்தணியில அப்படி என்ன ரகசியம் இருக்கு? அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.